ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறேன், அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்க போகிறேன். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து இவ்வளோ கம்மியாக இருந்த ஓட்டுகள் ஒரே நாளில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் நினச்சி பார்க்கலாங்க. பயங்கரமாக வந்து ஓட்டுகள் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து முதல்ல இருக்கிறது வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா அவர்களோட வாங்கியிருக்க ஓட்டுகள் வந்து ஒரு 51,763 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவல் ஒரு விஷயம். ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் தான் 18% எடுத்திருக்காங்க. பட் வந்து கானா வினோத் இருந்தார்ல, அவர் அளவுக்கு ஓட்டுகள் இல்லைங்க. ஸோ கானா வினோத் ஓட்டுகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் டேலே வந்து பயங்கரமாக ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேயர் தான் அவர், ஓகேங்களா. ஸோ சாண்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரே ஒரு டாஸ்க்கு, இந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே வந்து அவங்க பயங்கரமாக பேர் எடுத்துட்டாங்க. சீக்ரெட் டாஸ்க் வேறு லெவலில் பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாங்க. எந்த ஒரு சர்ச்சைகள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து அவங்களாலே முடியாதுன்னு நினச்சிட்டாங்களாம். வாக் அவுட் கொடுத்துடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்து டக்குன்னு வந்து அவங்க ஒரு லூப் கிடைச்சாலும் அந்த லூப்பில் வந்து அப்படியே தட்டி தூக்கி வந்துட்டாங்களாம். ஸோ சாண்ட்ராவோட கேம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே கேம் நல்லா இருக்கு. ஸோ சாண்ட்ரா பிரஜன் பார்க்கும்போது சாண்ட்ராவோட கேம் நல்லா இருக்கு. பிரஜன் வந்து ஒரு கேம் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ உள்ளே வந்து இல்லைன்னு சொல்லல, பட் அந்த விஷயத்தை வந்து புதுசாக பார்க்குற மக்கள் வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் கேம் விளாடணும். அப்போ தான் அந்த கேம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் சாண்ட்ரா எங்கே சாண்ட்ரா தெரிஞ்சு அவ்வளோ போனது கிடையாது. பட் இவர் தான் வந்து நிறைய இடத்துல சாண்ட்ரா கிட்ட நின்ன மாதிரி எனக்கு இருக்குது. ஒருவேளை சாண்ட்ரா கேமை இவர் தான் கெடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா வந்து அவங்க தனியாக ஒரு சூப்பர் கேம் விளையாட்டுருக்காங்க. இப்போ சூப்பரான ஒரு ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி ரோல்லாம் பல லெவலாக பண்ணுறது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இரண்டாவது இடத்துல வந்து நம்ம திவ்யா கணேஷ் இருக்காங்க. ஸோ திவ்யா கணேஷோட ஓட்டிங் பார்த்தா 48,043 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 16% எடுத்துருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேமிங் பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் வந்து அவங்க வந்து உள்ளே வரும்போது பேசுனது பல விஷயங்கள் பேசுனாங்க. பட் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த உடனே வந்து அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வேறு மாதிரி அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மக்கள் கூட சேர்ந்து அப்படியே அதே மாதிரி வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இவங்க வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்காங்க. ஸோ இவங்க கேம் வைஸ் பேசுறதுலாம் ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இவங்களோட கேம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். நம்ம வந்து 100% பேசிட்டு ஒரு 30% கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. 100% பேசினா அட்லீஸ்ட் ஒரு 70-80% கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அவங்களோட கேம் இன்னும் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் மறக்காமல் போட்டு விடலாம், தப்பு கிடையாது. அப்புறம் அந்த மூணாவது இடத்துலேருந்து பாரோ இருக்காங்க. பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 42,200 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% எடுத்துருக்காங்க. ஸோ பாருக்கு உண்மையாலே வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கண்ணு அடித்து மொட்டையாக வீங்கிச்சு. ஸோ ஒரு நம்மள வந்து சின்னதாக ஒரு சின்ன அடிப்பட்டல என்ன பண்ணுவோன்னா, ஐயோ அடிப்பட்டு சில பேர் எல்லாரையும் சொல்ல, சில பேர் வந்து ஐயோ அடிப்பட்டு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து கண்ணு வீங்கி அதை வச்சே வந்து கேம் விளையாடி இருக்காங்க. கேம் விளையாடி இன்னும் கூட வந்து இந்த டாஸ்க், அந்த ராணி டாஸ்க் கொடுத்துருக்காங்களா, அது வந்து கண்ணழகின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபீல் பண்ணுறதுனே கண்ணு இப்படி ஆனது. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்கும்போது நேற்று இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சபரிக்கிட்டே போய் சொல்கிறாங்க, டே சபரி உன்னால் தானே எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து அவங்க டாஸ்க்கு வந்து விளையாடினது ப்ளஸ் இது வரைக்குமே விளையாடி இருக்கிறதுலாம் வந்து உண்மையிலே வந்து அதுக்கெல்லாம் மன தைரியம் வேணும். ஸோ பார்வதிக்கு அதெல்லாம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு பிளேயர் அவங்க. ஸோ பிரியங்கா சொன்ன மாதிரி வந்து இவங்க தான் பிக் பாஸ் நடத்துகிற மாதிரி வந்து ஒரு நல்ல பிளேயர். எனக்கு வந்து பார்வதி ஓகேங்க. ஸோ மற்றவங்களுக்கு எப்படியும் நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா பிடிக்கலன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க, பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான்காவது இடத்துல வந்து நம்ம விக்ரம் இருக்காரு. ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 39,863 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% எடுத்திருக்காரு. ஸோ நம்ம விக்ரம் அவர்கள் திடீர்னு வந்து அம்பியா இருந்து ரன்னியாக மாறுது. எனக்கு வந்து அவரை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இதுக்குள்ள ஒரு மனுஷன் மாறுறதா வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து லாஸ்ட் சீசன் வந்து அருண் பார்த்துருப்போம். டப்பா அருண்லாம் பயங்கரமாக வந்து அவர் வந்து பயங்கரமாக ஓட்டிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து ட்ரோல்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 50ஆம் நாளுக்கு அப்புறம் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸுங்க. சூப்பராக இருந்துச்சு கேம். அருண் கேமு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆனார். அந்த மாதிரி வந்து கமருதீன் சேஞ்ச் ஆகிருக்காரு, பார்வதி சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதில் வந்து நம்ம விக்ரம் அவர்களும் சேஞ்ச் ஆகிருக்காரு. ஸோ விக்ரம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் பதிலாக நெக்கல்ஸ் விக்ரம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நெக்கல் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்கல. பட் அவர் மாறுறது ஓகே, அவர் ஒரு பர்சனல் விஷயம், அவர் மாறுறது வந்து ஓகே தான். பட் நம்மளுக்கு வந்து அவர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து பிடிக்கல. ஸோ பார்வதியை போய் சும்மா சீண்டிகிட்டே இருக்காரு. ஸோ பார்வதி சீன்ற தப்புன்னு சொல்ல வரல. பட் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த வீட்டுக்குள்ள இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து கரண்ட்டாக ஸோ உங்களோட பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்னொருத்தரோட அட்ரஸ்ஸு
இன்னொருத்தர பிரச்சனை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. எப்படின்னா இப்போ வந்து சபரிக்கு எதனா பிரச்சனைனா சபரி பேசும்போது விக்கல்ஸ் பேசுறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விக்கல்ஸுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு அரோரா போயிட்டு பார்வதி கிட்ட பேசுகிறேன். அவரையா வந்து நீங்கள் வந்து வக்கரம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அரோரா உனக்குன்னு பிரச்சனை வரமா, இல்லை நீயே பிரச்சனை போய் கிரியேட் பண்ணிக்கலன்னு சொல்லல. பட் அவரோட பிரச்சனை நீ டேக் அவுட் பண்ணி நீ அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சேதனை சொல்லிட்டேர்ல இந்த வாரம் எல்லாம் கிளம்ப போறீங்கன்றதெல்லாம் எல்லாருமே வந்து பயங்கரமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து விக்ரம் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது தெரியல. ஸோ நல்ல விளையாடினா ஓகே தான், நம்மளுக்கு வந்து இவங்க ஃபேவரெட்லாம் கிடையாது. நல்ல கேம் ப்ளே பண்ணால் ஓகே தான்ன்றது தான் நம்ம கருத்து. ஸோ 5வது இடத்துல வந்து நம்ம டாக்டர் திவாகர் சொல்லக்கூடாது, அவர் வாட்டர்மெலன் ஸ்டார்ஸ் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 22,550 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7% எடுத்திருக்காரு. ஸோ நம்ம திவாகர் வந்து கேம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து நடிப்பரக்கன் இதுதான் வந்து அவர் பண்ணுவார். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவங்க சொல்லுவாங்கள்ல காலை மாலை நைட்டு இந்த மாதிரி இரவுன்ற மாதிரி 3 ரீல்ஸ் போட்டு விட்டுருவார். அவர் எங்கெல்லாம் கேப் கிடையாது ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். பட் அதை தவிர்த்து அவருக்கு என்ன ஸ்பெஷல் விஷயம்னா வந்து யார் சொல்கிறதுமே அவர் கேட்டுக்க மாட்டார். அவருமே அவரை வந்து கேட்டுக்க மாட்டார். பட் மற்றவங்க சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார். அதுதான் விஷயம். ஏன்னா வந்து இந்த டாஸ்க் வச்சுருந்தா பார்வதி ஒரு கியூசி டாஸ்கில் பார்வதி எவ்வளோ சொல்லிச்சு, அண்ணா நீ போன நீ நான் கேட்க மாட்டேன் எல்லாம் சொல்லி எவ்வளோ கண்ணால் அவர் வந்து யார் பேச்சுமே கேட்கல. ஓகேங்களா, அவர் தனியாக இருந்தார். சபரி பேச்சும் கேட்டிருந்தேன். பட் ஒரு கட்டத்து மேலே சபரி பேச்சும் கேட்கல. ஸோ அவர் ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆகிட்டார், யார் பேச்சும் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஆடுறதா கேம் அந்த மாதிரி உள்ளே இறங்கிட்டார். இன்றைக்கி இந்த டாஸ்க் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குங்க. ஸோ ராஜாங்கம் டாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 6வது இடத்துல வியானா இருக்காங்க. ஸோ வியானாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 19,787 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6%. ஸோ வியானாக்கெல்லாம் முதல் வாரத்தில் பயங்கரமான ஓட்டுங்களாம், பயங்கரமாக பூஞ்சி சரியான ஓட்டுகள்லாம் வந்துருந்துச்சு. பட் இப்போ இந்த 6வது பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன்லாம் அவங்க இருந்திருக்காங்க. பட் 6வது பொசிஷன் வந்திருக்காங்கன்னா வந்து வியானா கிட்ட வந்து கேமிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்களுக்குன்னு சில அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பிளேயர்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று கூட வந்து இந்த கமருதீன் வினோத்தோட பிரச்சனை வந்து சுபிக்ஷா கிட்ட உட்காந்து நீ போய் கேளுன்றாங்க. இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா, உங்களோட கேம் நீங்கள் விளையாடுங்க, சுபிக்ஷா கேம் சுபிக்ஷா விளையாடட்டும். இந்த மேட்ரு வந்து சுபிக்ஷாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, வியானாக்கும் சம்மந்தம் கிடையாது. கமருதீன் மற்றும் வினோத் 2 பேருக்கு தான் சம்மந்தப்பட்டது. ஸோ வியானா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து நாமினேஷன் வரல அப்படின்னு சொல்லி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வினோத்தை வந்து சீன்றது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ வியானாவோட ரியல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்குது. அவங்களுக்கான ஒரு கேமிங் வந்து அவங்க வந்து வேறு வழியில் கொண்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ நல்ல பேர் எடுத்தவங்க இந்த மாதிரி போகிறது வந்து அவங்க நல்லது கிடையாதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ 7வது இடத்துலேருந்து அரோரா ஓட்டிங் வந்து 16,281 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% எடுத்துருக்காங்க. ஸோ அரோராவுக்கு வந்து லாஸ்ட் வீக்கே வந்து சேதனை சொல்லிட்டாருமா, உனக்கு பிடிக்கலையா தயவுசெய்து நீ வெளில வந்துடு, உங்களுக்கு சும்மா காசு கொடுத்து நாங்கள் எது பிக் பாஸ் சொல்லி உட்கார வைக்கணுன்ற மாதிரி அவர் கருத்துன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்க வந்து நாமினேஷன் இல்லை இருந்திருந்தாங்கன்னா பிரவீன் பதில் அரோரா வந்து கம்பல்சரி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பிடிக்கல, பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கல, பிக் பாஸுக்கும் பிடிக்கல. ஸோ இவ்வளோ பிடிக்காத ஒரு நபரை ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பை மிஸ்டேக்கில் வந்து நம்ம பிரவீன் போயிட்டாரு. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க கன்ஃபியூஷன் ரூமில் போயிட்டு பிக் பாஸ் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது இதுன்னு பயங்கரமாக அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸும் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஏதோ வந்து இன்றைக்கி அந்த விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருந்தால அந்த மேட்டருக்கு வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், உங்களோட பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 8வது இடத்துல கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 15,119 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 5%. ஸோ கனி என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 5 வாரமாகவே ஒரு சேஃப் கேமில் இருந்தாங்க, ஒரு குரூப்பிசம் மாதிரி ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ சபரி, கனி, ரம்யா, எஃப்ஜே இவங்க எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட வந்து 10-12 ஓட்டுகள் வந்து பார்வதிக்கும் திவாகருமே போட்டிருந்தாங்க. ஏன் கனிக்கு போடலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ சேதனன்னு கேட்டிருந்தேன், ஏன் உங்களுக்கெல்லாம் கேம் தெரியுதா இல்லையா, இவ்வளோ பேர் இருக்காங்களா, நீங்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேன்னு கேட்டிருந்தாங்க. பார்வதி வந்து எப்பவுமே வந்து கனி தான் போடுவாங்க, கனி எப்பவுமே பார்வதி தான் போடுவாங்க. ஸோ கேம் வந்து சில பேர் இன்னும் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. இதில் வந்து கனி கேம் நல்ல வெல் பிளேடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ராஜா மாதா மாதிரி இருந்தேன்னா இவங்களாம் அவங்களை ஓட்டு போட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டு இல்லைன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கனிக்கான டேலண்ட்டை ஷோ பண்ணலாம், தப்பு கிடையாது. நீ 10 நாள் இருந்தாலும் உங்களோட கேம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் இருக்குன்னு ஆசைப்படுறோம், 10 நாள் இருந்தாலும் ஷார்ப்பாக விளையாடணும். இப்போல்லாம் அந்த பிரவீன் எல்லாம் போனதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ வெல் டேலண்டட் பர்சன் சொல்லுவேன், ஒரு 4 வாரம் இருந்தார். ஸோ சூப்பர் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 9வது இடத்துல வந்து இப்போ சுபிக்ஷா இருக்கும். சுபிக்ஷாவோட ஓட்டு வந்து 15,070 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ சுபிக்ஷா வந்து இண்டிவிஜுவலாக கேம் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான வந்து சில வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. நம்ம சேதனனும் புகழ்ந்திருக்காரு, பிக் பாஸும் புகழ்ந்திருக்காரு.
அவங்களுக்கும் வந்து சில வேலிடான பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறது, பேசுறது, கொள்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நேற்று கூட போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்ல, நீங்கள் ஏன் டைரக்ட் நாமினேஷன் பண்ணீங்க? நான் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணவே இல்லை. ட்ரிகர் பண்ணுறதுன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்க பார்த்துக்கலாம் தான் சிரிச்சுட்டு தான் சொன்னேன். பட் நீங்கள் வந்து ஏன் என்னை வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணீங்க? ஒரு வேலிடான ரீசனே இல்லாமல் வந்து என்னை போய் அடிச்சிருக்கீங்க மாதிரி வந்து பேசுனாங்க. தப்பு கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து சுபிக்ஷாவை போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, சுபிக்ஷா வந்து வியானாவோட பேச்செல்லாம் கேட்குறாங்க. ஸோ வியானாவோட பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து மூளை இருக்குது, தனியாக ப்ளே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல பிளேயர் நீங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக கேம் விளையானா நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. அது வந்து அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்களோ அப்போதுலேருந்து அவங்க கேம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ கடைசியாக இருக்குது நம்ம ரம்யாவோட ஓட்டிங்கள் பார்த்தா 12,855 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 4% எடுத்துருக்காங்க. ஸோ ரம்யாவோட கேமிங் பார்த்தோன்னா வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு கேம் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து இன்னும் நிறைய கேமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பட் அது எப்படி விளையாடணுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் அண்ணா, இவங்களெல்லாம் அக்கா, இவங்களாம் ஃப்ரெண்டு, இவங்களாம் க்ளோஸாக இருந்தால் இவங்களாம் நம்மளுக்கு ஓட்டு போட நாமினேஷன் பண்ணாமல் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம அப்படியே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுது. ஆனால் இவங்களுக்கான இருக்கிற ஒரு நாடக கலை வந்து ஒரு இடத்துல விட காட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து அவங்க தான் வந்து அந்த நாட்டோட ராஜா மாதிரி இருக்காங்க. அந்த அது ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து அரோரா மற்றும் எல்லாரும் ரம்யா யாராவது ஒருத்தங்க வெளியில் போகிறதுன வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணும் மக்களே. ஸோ யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும், யார் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ யாரோட கேம் எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் போடுங்க. பர்த்டே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.